உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம், உனக்கு நான் கொடுத்திருக்கிற தரிசனம் அது சாதாரணமானது அல்ல. நீ அடங்க அடங்க, நீ சகிக்க சகிக்க, நீ கீழே இறங்க இறங்க உன்னிலிருந்து ஒரு பெரிய தரிசனம் உருவாகிறது, உன்னிலிருந்து ஒரு பெரிய வெற்றி உருவாகிறது. அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும். இன்னைக்கு ஒரு சிலரோட கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான பாத்திரம், நீ மகிமையான பாத்திரம், நீ அநேகரை ஊக்குவிக்கிறதற்காய் உண்டு பண்ணப்பட்ட தேவ பிள்ளை. இத்தனையும் பார்த்துட்டு எனக்கு பலன் இல்லையா, எனக்கு பணம் இல்லையா, எனக்கு டேலண்ட் இல்லையா, என்னால இருக்க முடியாதா, நான் ஏன் இவங்களுக்கு கீழே நாய் மாதிரி நான் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு கிடக்கணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும். உங்க அப்பா கூப்பிடலாம், அம்மா கூப்பிடலாம், சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லலாம், சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் விட்டுட்டு வந்துரு, தூக்கி போட்டுரு, வேண்டாம், என்னென்னமோ உங்களை கைட் பண்ணலாம். ஆனா ஆவியானவர் இன்னைக்கு கைட் பண்றாரு. நீ அடங்கி இரு, நீ பொறுமையா இரு, நீ சகிச்சுக்கோ, நீ தாங்கிக்கோ. உன்னை ஒதுக்கலாம், சிறுமைப்படுத்தலாம், ஆகாது என்று தள்ளுன கல்ல போல உன்னை துச்சமா நினைக்கலாம். வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உன்னை வைத்து நான் வைத்திருக்கிற விஷன், உங்களை என்னை வைத்திருக்கிற கர்த்தருடைய விஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. உங்களுடைய கைகளின் கீழே, பாடுகளின் கீழே ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும், அடங்கி இருக்கக்கூடிய பலன்.